அனைவருக்கும் வணக்கம். பிரேம்நாத் சார் வந்து சேலம் மாவட்டம் வேங்காம்பட்டி 25 வருஷமாக ஊராட்சி மன்ற தலைவராக பேரூராட்சி வந்து சுயேட்சையாக வந்து 20 நிமிஷம். இப்போ இந்த பீரியடில் தான் வந்து சேர்மனாக இருக்கார். மக்கள் சேவையை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கலைத்துறையில் வந்து அவருக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. ரொம்ப ஒரு கலைத்துறை மேலே ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கலைஞன். நாடகங்கள் இப்போது சினிமாவில் வந்து கால் எடுத்து வச்சுருக்காரு. நிறைய படங்களில் இப்போ நடிச்சிட்ருக்காரு. ஸோ சார் வந்து எல்லாத்துக்கும் வணக்கம். மாலை வணக்கம். நான் மல்லூர் சேலம் மாவட்டம் மல்லூர் சேர்மேனு. இப்போ சர்க்கார் படத்தில் வந்து விஜய் படத்தில் வந்து விவசாயி ஐயனாராக தேனி தொகுதியில் வந்து நிற்க வைப்பாப்பில் எம்எல்ஏ யார் முக்கியமான அந்த விவசாயி, அதாவது 234 தொகுதியில் முக்கியமான நபரை தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா, அந்த இதில் வந்து விவசாயி ஐயனாராக ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தி விட்டார் முருகதாஸ். அதுக்கு அடுத்தது வந்து கரா படத்தில் வந்து ஒரு தாதா கேரக்டரில் நான் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் இப்போ தெலுங்கில் தலைன்னு அம்மா ராஜசேகர் டைரக்டரில் தலை படம் வந்து இப்போ ஓடிட்டுருக்கு. நல்லா சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு. 14ஆம் தேதி ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ தமிழ்நாட்டில் சென்சாருக்கு இருக்குது. இப்போ ரிலீஸ் ஆகிருந்த வாரத்தில் வெட்டு இங்கே தமிழ்நாட்டில். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நொடிக்கு நொடின்னு அந்த படத்துலேயும் நடிச்சிட்ருக்குறேன். அது இல்லாமல் 2 படம் தயார் பண்ணிகிட்ருக்கிறேன். என்டர் தி ட்ராகன் அதனுடைய டைரக்டர் பார்த்திபன், அந்த படத்தினுடைய டைரக்டரு. லில்லி புட்டுன்னு ஒரு படம், அது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படம். அதாவது 10,000 வருஷத்துக்கு முன்னால் அந்த லில்லி புட்டு எப்படி உருவானுச்சு, இப்போ இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதிகிட்ட அந்த லில்லி புட்டு வச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மையப்படுத்தி அந்த கதை எழுதிட்டு முடிஞ்சிருச்சு. அது பேன் இண்டியாவில் வந்து அந்த ரெடி ஆகிட்டுருக்குது. இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஷூட்டிங் போயிடுவோம். அது ஒரு பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும். அந்த லில்லி புட்டுன்ற அந்த படம் பெரிய ஆர்டிஸ்ட் தான் போட்டு இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்குறோம். அந்த மிருகம் வந்து உலகத்திலே வந்து யார்கிட்ட இல்லை. ஆனால் வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு மனிதர்கிட்ட இருக்குது, ஒரு அரசியல்வாதி கையில் இருக்குது. ஒரு அரசியல்வாதி கையில் அது இருக்குது. அதனால தான் அவர் வந்து வச்சுக்கிட்டு இப்போ இது பண்ணுறாரு. அப்படி வந்து அது ஒரு கமர்ஷியல் மாதிரி ஒரு படம் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அந்த கதையை பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பாம்பேவில் நம்ம கதை டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பேன் இண்டியா தான் பண்ணுறோம். மிகப்பெரிய பட்ஜெட்டில் அந்த படம் 5 லாங்குவேஜில் 5 ஹீரோ, மிகப்பெரிய ஒரு இது பண்ணுறோம். 2 படம் நம்ம போயமன் மூவிஸில் தயார் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லுங்கள் சார். அது லில்லி புட்டுன்றது இவ்வளோ பெரிய ஒரு மிருகம் இல்லை. அது ஒரு ஜானம் இருக்கும். அது மலைப்பிரதேசத்தில் இருக்கும். அந்த இது அது 10,000 வருஷத்துக்கு முன்னால் அந்த இதை நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அதனுடைய சாராம்சம் பூரா டைரக்டர் இருக்குது. குள்ள மனிதன் இல்லை, அது சும்மா ஒரு ஜானம் தான் இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு இப்போ இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதிகிட்ட அவர்கிட்ட இருக்குது. அது வந்து வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு. லில்லி புட்டுன்னா எனக்கும் அது நான் வந்து சொல்ல முடியாது. ஆனால் இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க இதில் எங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறோம். உங்களுக்கே ஒரு நாலேஜ் இல்லாமல் அந்த படம் 5 லாங்குவேஜ் எடுக்க முடியுமா? இல்லை, அதாவது லாங்குவேஜ் இருக்குது. அது முழுசாக டைரக்டர் தானே சொல்லணும். நான் அரிய வகை மிருகம் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர்கிட்ட இருக்குது. அதை மையப்படுத்தி நம்ம கதை இப்போ அந்த லில்லி புட்டுன்றது நாங்கள் இப்போ தயார் பண்ணிகிட்ருக்குறோம். அது இது நாம் சொல்லக்கூடாது இல்லைங்களா? அது சரியா சார்? எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறது. லில்லி புட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதோட அர்த்தம் என்ன? அது எப்படி இருக்கும்? அது நான் என்ன கேட்டேன்னா, எனக்கு லில்லி புட்டு சொன்ன வரைக்கும் குட்டி மனிதர்கள் சொல்லுவாங்க. ஆனால் தான் அந்த குள்ள மனிதர்கள் கேட்டேன் சார். குள்ள மனிதர் மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் மொத்தத்தில் மிருகம், அது ஒரு அரிய வகை மிருகம்னு. அது வந்து இங்கெல்லாம் பெரிய மலை பிரதேசத்தில் ஒரு அபூர்வமான ஒரு இதாக இருக்குது. அது ஒருத்தர் வச்சு ஒரு பூஜை போட்டு வச்சிட்ருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் சொல்கிறது. அது நம்ம இது சொல்கிறாங்க. அந்த மையமாக வச்சு மொத்தத்தில் ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அந்த அரிய வகை மிருகத்தை வச்சு இந்த படத்தை நம்ம தயார் பண்ணிட்டோம். இது நடிகை இப்போ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பாம்பே இருக்கார் டைரக்டர். நீங்கள் அவர் தெரியாது இருந்தால் வந்திருப்பார்.
ஏன்னா அவருடைய இதுதான் பூரா அவருக்கு தான் தெரியும். அதுக்கு அடுத்தட்ட அவர் வந்து ஒரு 7-8 வருஷமாக அந்த கதையை எழுதி ஒரு இது பண்ணி வச்சுருக்காரு. அவதார் கரா படத்தினுடைய டைரக்டர் அவதார். சங்கர் சாருடைய அசோசியேட். அரசியலில் இருந்து வந்து சினிமா துறை வந்த காரணம் என்ன சார்? சார் நாங்கள் கிட்டத்தட்ட 35 வருஷம் எங்கள் ஊருக்கு மெயின் ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு போவோம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு போய் அங்கே சேலம் மல்லூரில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவோம். நாடகம் நடத்துவோம். கலை நிகழ்ச்சி மிகப்பெரிய ஏதாவது ஒரு சார் தான் கூட்டிகிட்டு வருவார். பெரிய ஆர்டிஸ்ட் லட்சுமி மேனன், தேவயானி, சரத்குமார் பொண்ணு, வருஷம் ஒரு ஆர்டிஸ்ட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 20-30,000 பேர் ஒரு கோயில் திருவிழாவுக்கு நாங்கள் கொண்டு போய் என் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்ச ரூபா செலவு பண்ணி நான் நிகழ்ச்சி நடத்துவோம். நான் இப்போ எந்த டிராகன் சொன்னீங்க, அது யார் சார் ஹீரோ? சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக வணக்கம். ஏன்னா அது உலகம் முழுக்க பேசப்பட்ட ஒரு டைட்டில் அது. சரிங்களா? அது எடுத்து யூஸ் பண்ணோம்னா நிறைய இஷ்யூ இருக்கு. ஆனால் அவர் இறந்துட்டாரு, அதனால யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து அவங்க பசங்களாம் இருக்காங்க. சரிங்களா? அந்த டேரக்டர் இன்னும் கூட இவங்க தான் இருக்காரு. இப்போ ஏதாவது இஷ்யூ, ஏன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அஜித் படமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அவங்க கேஸ் போட்டாங்க, பணம் வாங்குறாங்க. இப்போ நீங்கள் இதுமாதிரி டைட்டில் போட்டு பண்ணுறீங்களே, எப்படி? இல்லை சார், ஆக்சுவலாக அது ஹாலிவுட்டில் இருந்த டைட்டில் நம்ம தமிழ் சினிமாவுக்கும் யூஸ் பண்ணலாம். ஹாலிவுட்டில் இருக்கிற டைட்டில் வந்து ரைட்ஸ் வாங்கி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம தமிழ் சினிமாவில் அந்த டைட்டில் யூஸ் பண்ணலாம். இந்த கதைக்கு அந்த டைட்டில் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய அந்த விஷயம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு டார்க் காமெடி சப்ஜெக்ட் தான். இதில் வந்து ட்ராகன் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ரெட் ட்ராகன் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஹீரோ எப்படி ஃபைனலாக ஜாயின் ஆகுன்றது தான் என்டர் தி ட்ராகன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் காமெடி. இதில் ஜாக்கி சான் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேக் ஆக்ஷன் இருக்கும், அட் த சேம் டைம் அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. ஏன்னா இப்போ இங்கிலீஷ் படம் டைட்டில் வச்சா படம் நல்லா ஓடுதுன்னு சொல்லிட்டு படம் வைக்க டைட்டில் வைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ டிராகன் ஒரு படம் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை, ஸ்கிரிப்டுக்கு தேவைப்பட்டுச்சு டைட்டில், அவ்வளோதான். இது எந்த இன்டென்ஷனோட வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது, ஸ்கிரிப்டுக்கு தேவைப்பட்டுச்சு. ரெண்டாவது ஒரு லெஜெண்டரி டைட்டில் வைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே, அது தப்பாக பார்க்குறீங்க சார்? நீங்கள் என்ன கேள்வி சார் சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க 5 லாங்குவேஜில் படம் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. சரிங்களா? 5 லாங்குவேஜுக்கும் வந்து அந்த லில்லிபுட்டோட ஸ்டோரி உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து புரியல, எங்களுக்கும் தெரியல. சரிங்களா? ஆனால் நீங்கள் 5 லாங்குவேஜில் ஹீரோவை வச்சு பண்ண போகிறீங்க. 5 லாங்குவேஜ் வேறு வேறு ஹீரோன்ட்டு யாரும் ஹீரோ செலக்ட் பண்ணிருக்கீங்க? ஹீரோ வந்து யார் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு? ப்ரொடியூசர் நான். யார் சார் ஹீரோ? பாம்பேவில் ஒரு ப்ரொடியூசரு, டைரக்டர் நான் அடுத்த முறை வரும்போது டைரக்டர்கிட்ட கற்றுக்க சொல்லி ஹீரோலாம் அவங்க தான் செலக்ட் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு. ஆமாம், பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. நீங்கள் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நடிகர் கராத்தே ராஜா பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம், இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா உங்கள் எல்லோரும் சொல்லிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார் வந்து எனக்கு ஒரு 18 வருஷமாக எனக்கு பழக்கம். நான் சந்தனக்காடு வீரப்பனா வந்து மக்கள் தொலைக்காட்சியில் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த வீரப்பன் நடித்ததுக்கப்புறமா ஒரு விழாவுக்கு வரும்போது சாரோட அறிமுகம் கிடச்சி சேலம் போனேன். அங்கேருந்து சாரோட அறிமுகம் எனக்கு. அப்போவே ஒரு படம் பண்ணுறதா இருந்தாங்க. அப்போ அந்த ஷூட்டுக்கெலாம் நான் போயிருந்தேன். தொடர்ந்து சாரோட நல்ல நட்பு எனக்கு கிடச்சிது. இப்போ வந்து என்டர் தி ட்ராகன் அப்படிங்கிற ஒரு புது படம் ஒன்று பண்ணுறாங்க. அதில் சார் வந்து மெயின் ரோல் பண்ணுறாங்க. அது எப்படி கில்லியில் வந்து பிரகாஷ் ராஜ் சார் இருந்தார், அந்த மாதிரி அது கூட பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, விருப்பமாக வந்து கூட நடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ப்ரெஸ் மீட் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பல ஆண்டு காலமாகவே நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க. ஆனால் அப்படி பார்த்தாலும் நிறைய படத்தில் உங்களால் இப்போ பார்க்க முடியல. ஏன்? எதனால? நான் மலையாளம், கன்னடா மொழி போகிறேன், தமிழ் எல்லா மொழியும் எது கூப்பிட்றாங்களோ போய் ஒர்க் பண்ணிட்டு வரேன். எனக்கு ஃபுல்லாக ஒரு கைட் பண்ணி நான் கரெக்டாக ட்ராவல் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். என்னுடைய மிஸ்டேக் தான் அது. வரும் அந்த மொழி கூடும்போது அங்கே போயிடுறேன், இதை விட்டுடுறேன். இங்கே கூடும்போது இங்கே இருப்பேன், அங்கே கூடும்போது விட்டுடுறேன். அந்த டேட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகாமல் விட்டுறேன் சில விஷயங்கள். ஸோ நடிகர்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவில் அவ்வளோ சரியாக மரியாதை கொடுக்குறது இல்லைன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதெல்லாம் உண்மையா சார்? அப்படிலாம் இல்லை, விட்டாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இங்கே கூப்பிட்றாங்க, இருந்தாலும் அங்கே போகிறோன்னும் போது இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அதுதான் கேட்குறேன். அவங்க தானே கூப்பிடணும், கூப்பிடுவாங்க, டைம் வரும். நம்ம வெயிட் பண்ணணும், எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாது. நான் தெரிஞ்சுக்கிட்டது லைஃப்பில் உடனே அடுத்தடுத்தது போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவங்கவுங்க சூழ்நிலை வெவ்வேறு மாதிரி இருக்கும். அவங்க நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்ப்பாங்க, ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட கேரக்டர் பார்ப்பாங்க. இப்போ என்னை பார்க்கும்போது யாருக்கும் பெரிய சிரமமாக தொந்தரவுலாம் நான் கொடுக்க மாட்டேன். அதனால் ஒருத்தங்க பார்க்கும்போது நான் யாரையும் போய் கேட்டு அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணல. ஒவ்வொரு ஆஃபீஸும் போய் பார்க்கணும் இல்லையா, எனக்கு ஆஃபீஸும் சரியாக தெரியறதில்ல. அந்த ஒரு இடம் 2 இடம் போவேன்.
அப்புறம் கண்டினியூ நான் எங்கேயும் போகிறதில்ல. வெளில அந்தந்த ஷூட் போயிடும்போது நமக்கான டேட்ஸ் யாராச்சும் மெயினாக பார்த்தாங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. அப்படி நான் யாரையும் நியமிக்காமல் வச்சுருக்கேன். அது ஒரு பெரிய மைனஸ் தான். ஸோ அது மிஸ் ஆகிட்டுங்க. இந்த படமா என்டர் தி ட்ராகன் ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஷெட்யூல் ஆக்சுவலாக ஹீரோ வந்து வெற்றி பண்ணுறாரு. 8 தொட்டக்கல் ஜெயிலாமல வெற்றி தான் ஹீரோ லீட் பண்ணுறாரு. டிஎம் கார்த்திக் சார், ஆதித்யா கதிர், பிராங்ஸ்டர் ராகுல், ஸ்ருதி பெரியசாமி, ஒரு ஆர்டிஸ்ட் கஞ்சா கருப்பண்ணன், இது ஒரு 13-12 லீட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மெயின் ஆர்டிஸ்ட் 2 பேர். ஒரு பெரிய ஆக்டர் ஒரு கேமியோ பண்ணுறாரு. அது சஸ்பென்ஸ் லாஸ்ட்டில் தான் நாங்கள் ரிவீலே பண்ணுறோம். கேமராமேன் வந்து ஜிப்சி படத்தோட கேமராமேன் பாலா ரோசையா பண்ணுறாரு. மியூசிக் டேரக்டர் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் டேரக்டர் தான், ரச்சகன் ஸ்ரீதர் சொல்லிட்டு. ஆர்ட் டைரக்டர் மைக்கேல் ராஜ், யானை, சினம், கொம்பு வச்ச சிங்கம்லாம் பண்ணுறாங்க. உத்ரா சாரோட அசோசியேட். இல்லை, எக்ஸ்டீரியர் ப்ளஸ் இன்டீரியர் சார். ஆக்சுவலாக இது ஒரு 80% ஒரு ஹாஸ்பிட்டல் நடக்கிற மாதிரி தான் கதை. ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும்னா உங்களுக்கு தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் மாதிரி. ஸோ நாங்கள் சேலம் தான் லேண்ட்மார்க் சூஸ் பண்ணியிருக்கோம். சேலமில் தான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பண்ணியிருக்கு. செகண்ட் ஷெட்யூலும் அங்கே தான் ஒரு நைட்டில் நடக்கிற கதை. ஒரு ஈவினிங் 6க்கு ஸ்டார்ட் ஆகி ஏர்லி மார்னிங் 6ல் முடிகிற மாதிரி தான் கதை. இல்லை, லைவ் அது காமெடி, டார்க் காமெடி. சின்ன சின்ன மெசேஜஸ் சொல்லியிருக்கோம். ரொம்ப ஸ்பூன் ஃபீடிங்காக இருக்காது மெசேஜஸ். போகிற போக்கில் தூவி விட்டு போகிறது தான். ஏன்னா ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணாலும் அது கிரிஞ்ச் ஆகிடும். அதனால் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இது ஒரு தியேட்ரிக்கல் மூவி தான். அது வரும்போது ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப மெசேஜஸ் அது இதெல்லாம் இல்லாமல் ஜாலியான படமாக இருக்கும். உங்களை எல்லாரும் என்டர்டைன் பண்ணணுன்றதை நம்புகிறேன். சார், ஒரு அரசியல்வாதி கிட்ட அந்த லில்லி புட் இருக்குன்னு சொன்னீங்க, அது யாருன்னு சொல்ல முடியும்? இல்லை, அது நம்ம கதை கிடையாது சார். அது உண்மை இருக்கா அவர்கிட்ட? இந்தியாவில் ஒரு அரசியல்வாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பெரிய அரசியல் அவங்களுக்கு தெரியும். அரசியல்வாதி யாருன்னு இப்போ அவர் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் அவர்கிட்ட தான் இருக்குதுங்கிற நாங்கள் சொல்லக்கூடாது. இல்லை, அது சரியாக இருக்காது இல்லையா? என்னன்னா லில்லி புட்டை பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் இல்ல. அது கூட அது இல்லாம வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க சொல்லிட்டு இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாமா? பெரிய அரசியல்வாதி குற்றச்சாட்டு நாம சொல்லலையே, குற்றச்சாட்டே வைக்கலையே. நீங்க எப்படி குற்றச்சாட்டு? நீங்க தான் சொல்றீங்க உன்னாருமா பெரிய அரசியல்வாதி இருக்கு, பெரிய அரசியல்வாதி. சினிமானாவே சார் யாரும் சொல்லுன்னு கேக்குறாங்க. இல்ல சார், சினிமானே கற்பனை தான். கற்பனைன்னு சொல்றாங்க. இப்ப நாம பார்த்தோமா லில்லி புட்டை, ஏதோ சொல்றாங்கன்ட்டு நாம ஒரு கதை படம் எடுக்கணும்னு எடுக்கிறோம். அது கற்பனையா சொல்றாங்கன்னு சொல்லுங்க. ஒரு அரசியல்வாதி இருக்குன்னு சொன்னீங்கன்னா பத்திரிகையாளர் கேட்பாங்க. அப்படி சொல்றாங்க. ஒரு இல்லை, ஆக்சுவலாக அதாவது கதையில் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஃபேண்டசி இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு இது சொல்கிறதுனா அதை வச்சு ஒரு மையமாக நாங்கள் பண்ணுறோம். அப்புறம் அதில் நிறையா எத்தனையோ பிரச்சனை வரும், எல்லாம் வரும், எல்லாம் தான் வரும். அப்புறம் சினிமாவுக்கு வந்துட்டாவே எல்லா பிரச்சனையும் தானே வரும். அது ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குதுங்கிறாங்க. அதில் அது என்ன சக்தின்னு அப்புறம் உங்களுக்கு சார் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. இந்தியா லெவலில் இந்தியா லெவலில் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. இந்தியாவில், தமிழ்நாடு இல்லை, இந்தியா லெவலில் பேரூராட்சி தலைவருங்க. ஆமாம் சார். அரசியல் விஷயமா அது முழுக்க அரசியல் கதையா தான் எடுக்கிறது திட்டம் போடுறீங்க? இல்ல சாரி அப்படிலாம் இல்ல சார். இது கமர்ஷியல் அரசியலுக்குள்ள நம்ம நீங்க சொல்ற ஆஸ்பெக்ட் எல்லாமே அவர் ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னு சார். ஒரே நிமிஷம், இது இல்ல ஒரு எல்லா கேள்வியும் அது ஒண்ணுதான் நிக்குது. ஒரே நிமிஷம் சார். இன்னும் ஒரு 10-15 நாள் பாம்பேவில் இருக்காரு டைரக்டர். அவர் அவதார் டைரக்டர் வர சொல்லிடுறேன். என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கணுமோ நம்ம சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறேன். அவரு ஏன்னா எனக்கு தெரியல. நீங்க என்ன பண்ணிருக்கலாம் சார்? அந்த அது ஏன்னா டைரக்டர் தான் அது தெரியும். நாம என்டர் தி டிராகன் மட்டும் பேசி இருந்திருக்கலாம். இப்ப லில்லி புட்னு சொன்ன போய் இப்ப அந்த டாபிக் எல்லாமே கேக்குறாங்க. பட் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உண்மைதானே சொல்றோம். இதுல ஒன்றும் ஒளிமறை ஒன்றும் இல்லையே. நாம படத்தை லில்லி புட்டு இல்ல லில்லி புட்டுன்றது நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு பண்ணியிருக்கிறோம். பதிவு பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அதை சொல்கிறோம். அது என்ன, அது உண்மை. சினிமா படம் எடுக்கிறாங்கன்னா எல்லாமே ஒரிஜினலாகவும் எடுத்துடுறாங்க. எல்லாமே கற்பனை வச்சு தானே. இது கற்பனை
வேற சார். நீங்க என்ன சொல்றீங்க? அரசியல்வாதிகிட்ட இருந்து உறுதிப்படுத்தினே இருக்கீங்க. அதுதான் அப்படி உண்மையா இருக்கு சார். அதுதான் சார், அது உண்மையாக கூட இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். ஒரு கற்பனை தான். ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டைரக்டர் இது நம்ம அது ஒரு ரெண்டு ஏக்கராவில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. அவர் மிகப்பெரிய பூஜை போட்டு சாமி கும்பிட்றாருன்னு சொல்கிறாங்க. டைரக்டர் சொல்கிறாரு. காலையில வாக்கிங் போவாரா சார்? காலையில வாக்கிங் போவாரா? யோகா பண்ணுவாரா? தெரியல சார். சார் சார் அது தெரியல. இது வந்து அது டைரக்டர் நான் உட்காந்துக்கிறேன் சார். நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுங்க. அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. எல்லாம் கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக அவர் தான் அந்த அரசியல்வாதி பத்தி சொல்லுவாரா? சொல்லுவார். அவர்கிட்ட தான் அவர் சொல்லிடுவார். சார் இந்த நாட்டோட நம்பர் 1 நம்பர் 2 சார்? தெரியல சிம்பிள் சார். அவர் தான் டைரக்டர் சார். ஒன்னை விட 2 ரொம்ப நீங்க சொல்ற இல்லை சார், டைரக்டர் உட்காந்துக்கிறேன் சார். நீங்கள் என்ன கேட்க அடுத்த வாரமே அவங்களோட கிறிஸ்மஸ் வச்சுருங்க, நான் உட்காந்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன சார், இது என்ன நாம் என்ன இதாக போட போகிறோம்? படம் எடுக்கிறோம், யார் வேணாலும் காட்டலாம். இப்போ பிரதமர் அங்கே பிரதமரை கூட தான் இது பண்ணுறாங்க மாதிரி தான் வருது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாம் சொல்லலாம் சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைரக்டர் வச்சிருக்காருன்றீங்க சார் இல்லை இருக்கலாம். அவர் அது ஒரு சக்தி வச்சுக்கிட்டு கூட அவர் பண்ணிட்டு இருக்கலாம். எல்லாத்தையும் இது பண்ணலாம். அது நம்ம ஆன்மீகத்தினால அப்படி சொல்றீங்க. அப்படியே இருக்கலாம். அது நம்ம படம் நம்ம எடுக்கிறோம், நம்ம அது சொல்லக்கூடாது இல்லை சார். நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டா போட்டு எங்களுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லை. அது நாங்கள் சந்திக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை சார். இல்லை சார், நான் சுயேட்சா தான் 25 வருஷமாக சேர்மனாக இருக்கிறேன். எங்கள் ஒய்ஃபு இதாக இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து சுயேட்சா ஜெயிச்சுட்டு வந்தோம் 25 வருஷமாக. இப்போ நம்ம இதை பேரூராட்சி தலைவராக இருக்கேன், சேர்மனாக இருக்கேன் சார். இருக்குன்றீங்க இல்லைன்றீங்க, எது சார் உண்மை? சார் இருக்குது சார். அது யாரும் சொல்ல மாட்டீங்க. யார் அந்த சார் கேக்குறாங்க? உங்களுக்கு தெரியாதுங்களா சார்? சார் ஏன் சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார்? உங்களுக்கு எல்லாமே தெரியும் சார். ஏன் சார் நீங்கள் வந்து இங்கே சென்னையில் இருக்கிறீங்க, நான் சேலத்தில் இருக்கிறேன். நீங்கள் அத்தனையும் பலந்துன்னு கொட்டை போட்டீங்க. உங்களுக்கு இப்போ என்ன ஒரு குழு இருந்தாவே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியாதுங்களா? அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச நபர் தான் இருக்குதுங்கிறாங்க. படம் எடுத்து வெளியே விட்டோம், அதில் எத்தனை சட்ட சிக்கல் இதெல்லாம் நிறையா வரட்டும், பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக்கலாம். சங்கிலி போட்ட மாதிரி ஒரு கார்ட்டூன் ரிலீஸ் பண்ணி அதே பெரிய பிரச்சனை ஆயிட்டு போகுது. நீங்க சொல்ற விஷயம் வந்து உங்க பிரச்சனை வரட்டும் சார், சந்திக்கலாம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் சார் வரோம். நான் கூட தான் பேரூராட்சி தலைவராகிறேன்னா எல்லா கட்சிக்காரங்களும் எதிர்த்து தான். நானும் 25 வருஷமாக இந்த தப்பா முடிச்சு போடணும் கூட சொன்னாங்க. பேரூராட்சின்றது ஒரு கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் சுற்றளவு பேரூராட்சி எங்களுது டவுன் பஞ்சாயத்து. அதுலேயே நான் அது 5ஆவது முறை இப்போ சேர்மனாக இருக்கிறேன். நான் அதை பற்றிலாம் கவலை இல்லை. வரட்டும் சார். வருமானமா சார்? அதெல்லாம் வருமானம்லாம் நான் வாங்க மாட்டேன் சார். இல்ல அது என்னன்னா நிறைய பேர் வந்து இது பண்ணி பெரிய இடம் சொத்துல சேர்த்து வச்சிருக்காங்க. அதான் கேட்க நல்ல வருமானம் சார். நான் வருமானம் உங்களுக்கு மட்டும் சொல்ல சார், எல்லாரும் கேட்குறேன் சார். நான் வந்து காசு வாங்க மாட்டேன் சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் பத்திரிகாரங்க யாராவது இருந்தாங்கன்னா சேலத்தில் யாரும் என்னை பற்றி மல்லூர் டவுன் பஞ்சாயத்தில் சேர்மேன் வேங்கை ஐயனார் என்னன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. நான் வந்து யார்ட்டையும் ₹1 லஞ்சம் வாங்க மாட்டேன். 5:30 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். எல்லாமே டெத் சர்டிஃபிகேட், ப்ளூ பிரிண்ட், தண்ணி கனெக்ஷன் எல்லாமே ஃப்ரீ சார். யாரோ ஒருத்தர் வந்து அங்கே இந்த பணம் அங்கே ஐநாட்டை கொடுத்து இந்த இதை நான் பண்ணிட்டதுன்னு சொன்னாங்கன்னா நான் அதே இடத்துல ராஜினாமா பண்ணுறேன் சார். தாராளமாக விசாரிங்க, உறுதியாக விசாரிங்க. இங்கேயே எப்பயோ கூட ஃபோன் பண்ணி கேட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.